கோவையில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்களும் இளம் பெண்களும் கலந்து கொண்டு கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மோகன். மோகன், இந்த நிகழ்ச்சி தொடர்பான முழு விவரம். கோவையை பொறுத்தவரையில் ஒரு தொழில் நகரமாக இருக்கிறது. வாரந்தோறும் வேலை செய்வோருக்கு வாரத்தினுடைய முதல் நாள், அதாவது இறுதி நாள் என்று சொல்லக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரையில் பொதுமக்கள் பொதுவாக வெளியில் சென்று குதூகலமாக இருப்பது வழக்கம். அந்த வகையில் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட். அதன் அடிப்படையில் ஆர்எஸ்புரம் பகுதியில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி என்பது தொடங்கி இருக்கிறது. இதில் ஏராளமான வாலிபர்கள் தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தும் வகையில் நடனமாடி மகிழ்ந்திருக்கின்றார்கள். ஆர்எஸ்புரத்தில் உள்ள சாலையில் நெடுக பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் கிராமப்புற விளையாட்டுகள் எல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. சினிமா பாடல்களுக்கு இளைஞர்கள், வாலிப வட்டாளங்கள் நடனமாடி உற்சாகமாக தங்களுடைய பொழுதை கழித்து வருகின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் பொதுவாக ஆர்எஸ்புரம், கொடிசியா போன்ற பல்வேறு இடங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாகவே இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. காலை 6 மணி முதலேயே இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. இதில் சினிமா பாடல்களுக்கு நடனமாடுவது மட்டுமின்றி கிராம பகுதியில் உள்ள பம்பரம், சைக்கிள் ஓட்டுதல் போன்ற மறந்த தற்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பரிச்சயம் இல்லாத விளையாட்டுகள் எல்லாம் அறிமுகம் செய்யப்பட்டு அவர்கள் வெகுவாக கவர்ந்து வருகின்றார்கள். இதில் தொடர்ந்து வாரந்தோறும் பொதுமக்கள் உற்சாகமுடன் கலந்து கொண்டு தங்களுடைய பொழுதை கழித்து வருகின்றார்கள். அதன் ஒரு பகுதியாகவே இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் சினிமா பாடல்கள் நடனமாடியும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் விளையாட்டுகளில் கலந்து கொண்டும் தங்களுடைய பொழுதை கழித்து வருகின்றார்கள். இதில் மிக முக்கியமாக மருத்துவ பரிசோதனைகள் உள்ளிட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.